ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கொஷின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை ஈஸியாக இருந்துச்சா, இல்லை மாடரேட்டராக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்னா தப்பு பண்ணீங்களோ அந்த தப்புலாம் கமெண்டில் பதிவிடுங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் எழுதும் போது நீங்கள் கமெண்ட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த தப்பை நீங்கள் திரும்ப பண்ண மாட்டீங்க. மறக்காமல் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரியாதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு. அதையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இந்த சேனலை கொண்டு போக முடியும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்கெடியூல் வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணியோ இந்த டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் ஸ்கெடியூல் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டு என்னைக்குன்னு பாருங்கள், என்ன யூனிட்னு பாருங்கள். அந்த டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த டெஸ்ட்டில் வந்து அந்த தப்பை திரும்ப பண்ணவே கூடாது. அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாத்தையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி.